6 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரைஸ் செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து அரிசியை பார்க்குறப்ப நல்லா வறுத்தாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்த செர்லாக் பவுடரை பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் அளவுக்கு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பவுடரில் இருந்து செர்லாக் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்கிறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு லைட்டாக இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் செர்லாக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நைட் டின்னராகவோ கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.